நாம் விஜதி பவரோகினாம் நிதியே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சணாமூர்த்தி குருவே நமக. எல்லாம் வல்ல எல்லாம் செய்யவல்ல எம்பெருமான் சிவபெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலும் நாளும் கோலும் நன்னிலை பொருந்தியுள்ள இந்த அற்புதமான நன்னாளில் ஸ்ரீ குரு அஸ்ட்ரோ அகாடமி ஸ்ரீ குரு திருமண தகவல் மையம் இணைந்து நடத்தும் மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். பொதுவாக இன்றைக்கி உலகம் நிறைய ஆராய்ச்சியில் போய்கொண்டே இருக்கிறது. நிறைய கற்று தேர்ந்து தெளிந்த நிலையில் உள்ளவர்கள் நிறைய பேர்களை இந்த இயற்கை அனுப்பி கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் உருவாகிறது. ஜோதிடம் ஒரு எல்லைக்குள் இருந்ததை அதை வெளியே கொண்டு வந்து ஜோதிடர்களுக்குள் ஒரு ஒற்றுமையும் தந்து புதிதாக படிக்கிறவர்கள், புதிதாக கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் அவர்களுக்கு வழிகாட்டி ஜோதிடர்களாக இன்று உலகம் மாறிவிட்டது. இன்று ஜோதிடம் படிப்பதற்கு என்றே நிறைய சேனல்கள் வந்திருக்கிறது. ஜோதிடர்களும் தங்களை மேன்மேலும் மெருகேற்றி கொண்டே இருக்கலாம். கற்றலின் கேட்டல் நன்று. இன்றைக்கி 30 வருடம் 40 வருடமாக ஜோதிடத்தில் இருந்தாலும் புதிய புதிய சித்தாந்தங்களையும் லாஜிக்குகளையும் புதிய புதிய டெக்னாலஜிகளையும் அறிவியல் ஆன்மீகத்தோடு நிறைய கண்டுபிடிச்சு வந்த புதுமை ஜோதிடர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் பார்க்கிற பொழுது நாம் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. அதாவது நாம் எப்பொழுதுமே யாராவது ஒருவர் பேசுகிறார்கள் என்றால் நாம் அதை கேட்க வேண்டும். நாம் என்ன சொல்ல வருகிறோமோ அதை மட்டுமே கேட்டுக்கொண்டு இருந்தால் பத்தாது. சொல்ல வந்ததை சொல்லிவிட்டு போக வேண்டும் என்பதுதான் இப்பொழுது எல்லாரிடத்திலுமே இருக்கிறது. ஆனால் ஒரு மணி நேரம் பேசியிருப்பார், கடைசியில் ஒரு வரி சொல்லுவார். ஒரு கோயிலை சொல்லி ஒரு பரிகாரத்தை சொல்லி இதையெல்லாம் நீங்கள் செய்திருந்தால் கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த மாதிரியான நோய்கள்லாம் வந்திருக்காதும்பர். நான் அண்மையில் ஒருத்தரை சந்தித்தேன். அவர் சொல்கிறார், ஒருத்தருடைய ஸ்பீச்சை நான் கேட்டேன். அவர் சொன்னதெல்லாம் நமக்கு எதுவுமே இல்லை, அந்த ராசிக்காரருக்கு எதுவுமே இல்லை, எதுவுமே நடக்கலை. ஆனால் கடைசியில் அவர் ஒரு வழி சொன்னார். ஒருவேளை இந்த ஆலயத்தை நீங்கள் வணங்கி வழிபட்டு இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரியான துன்பங்கள் இல்லாமல் போயிருக்கும் என்றார். அப்பொழுதுதான் அவர் ஒத்துக்கொண்டார். அவர் ஒரு கிட்டத்தட்ட மில்ல அதிபர்களில் ஒருவர். ஒரு பர்டிகுலராக எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார். அப்போ வாழ்க்கையில் நம்ம எல்லாரையும் பொறுமையோடு எளிமையாக சகிப்புத்தன்மையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த உலகமானது யார் ரூபத்திலையாவது வந்து நம்மக்கிட்ட பேசுது, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நமக்கு சொல்ல வருது. அப்போ நாம் இந்த சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவர் அலட்சியம் என்று பொருள். எந்த ஒரு இடத்திலையும் யாரையும் அலட்சியம் செய்யக்கூடாது. ஒரு வகுப்பு நடக்குது, ஒரு கூட்டம் நடக்குது, ஒரு கருத்தரங்கம் நடக்குதுன்னா அதை அலட்சியப்படுத்தி விட்டு நாம் தனியாக உட்கார்ந்து கொண்டு எதையாவது செய்து கொண்டே இருந்தால் அது கூட சனி பகவான் அதை வாட்ச் பண்ணுறார். யூகிக்கே முடியவில்லை. நிறைய விஷயங்கள் இப்பொழுது உலகம் தன்னிடத்தில் வைத்திருக்கக்கூடிய அருமை பெருமைகளை எல்லாம், நிறைய புதையல்களை எல்லாம் வெளியே கொண்டு வருகிறது. அந்த வகையில் இந்த திருச்சிராப்பள்ளியில் நடைபெறுகின்ற இந்த மாதாந்திர கருத்தரங்கத்தில் நிறைய பேர்கள் பேச இருக்கிறார்கள். நிறைய ஆன்மீகத்தில் சிறந்த ஆண்டோர்கள், சான்றோர்கள். ஜோதிடத்தில் ஒரு புதுமையை ஒருவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். திருமண அமைப்பில் எல்லோரும் ஜோதிட விதிகளை ஓரளவுக்கு சொல்லி வருவார்கள். இதுவரையில் உலகத்தில் சொல்லியது ஜோதிடத்தில் ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கோ வேணால் 2ஆம் இடம் 7ஆம் இடம் 11ஆம் இடம், பெண்ணுக்கு செவ்வாய் ஆணுக்கு சுக்கிரன், அப்படி தான் சொல்லி வருவார்கள். ஆனால் அண்மையில் நான் சமீப காலமாக ஒருவரை பார்த்து கொண்டே வருகிறேன். அவருடைய சித்தாந்தம், அவர் தசாநாதனுக்கு 5 9 1 புத்திநாதன் அந்தரம். அவர் புதுமையாக சொல்கிறார். அந்த சாரம், அந்த அவருடைய பார்வை சேர்க்கை சொல்கிறார். இதுதான் கல்யாணம் நடக்கும், இது வரைக்கும் நடந்ததெல்லாம் இப்படி தாங்கிறார். அப்போ நமக்கு எவ்வளவு அப்போ நம்ம எவ்வளவோ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த ஃபீல்டில் ஒரு 40 வருஷமாக இருக்கிறோம். நிறைய மாணவர்களை உருவாக்கி இருக்கிறோம்.
நித்த வகுப்பு போடுறோம். ஆனால் திருமண வகுப்பு அவர் சொன்ன விஷயம் அப்படியே இதாக இருக்குது. சில நேரங்களில் நாம் என்ன பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்சது மட்டுமே தான் இருக்குது, அவர் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு நிறைய பேர் போயிடுவோம். ஆனால் யாரோ ஒருவர் எங்கேயோ ஒரு இடத்துல நிற்கிறார், ஒருவர் திருக்குறளை பற்றியும் இதை பற்றிய நிறைய விஷயங்கள் பேசுகிறார், நிறைய விஷயங்கள் எடுக்கிறார். அப்போ இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, வாழ்க்கையோடைய ஜோதிடம் போய்கொண்டே இருக்கிறது. ஜோதிடத்தை அடுத்த நிலையில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில் இன்னும் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு ஜாதகத்தை வைத்து கொண்டு இந்த வீடியோ உருப்படியாக யாராவது இவர் சொல்வாரா என்று எல்லாரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நான் இது அறிமுக உரை, என்னுடைய உரை வருகின்ற பொழுது மக்களுக்கு பயன்படும்படியான நல்ல விஷயங்களை சொல்வேன் என்று சொல்லி இந்த மாதாந்திர கருத்தரங்கத்தில் வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் ஸ்ரீ குரு அஸ்ட்ரோ ஜோதிட அகாடமியும் ஸ்ரீ குரு திருமண தகவல் மையத்தின் சார்பாக வருகை தந்திருக்கக்கூடிய ஆன்றோர் சான்றோர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம்.